வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சோஃபாவுக்கு பாலிஷ் போட போகிறோம். முதல்ல வந்து இது கை பாலிஷ் தான் கேட்டாங்க, அதனால் முதல்ல கை சீலர் போட்டோம். ரெண்டாவது அவங்க வந்து கன் பாலிஷ் கேட்டாங்க. நாங்கள் கை சீலர் போட்டு கன் பாலிஷை மேலே அப்ளை பண்ணுறோம். முதல் கை பாலிஷ் போட்டதால் சாண்டிங் சீலர் போட்டோம். அப்படி இல்லைன்னா பியூ பாலிஷ் வச்சுருப்போம். சரி, முதல்ல நம்ம வந்து மூளை முடுக்கில் இருக்கிற பேஸ்ட்லாம் க்ளீனாக சீவி எடுத்துக்கணும். ஏன்னா பேஸ்ட்லாம் இருந்தால் அந்த பாலிஷ் போடுறப்ப தனித்தனியாக தெரியும். மூளை முடுக்கிற பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். மட்டம், பூ, மூளை முடுக்கு எல்லாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சிக்கணும். பாருங்க, நம்ம வந்து ரோல் எமரி ஃபஸ்ட்டு கோட்டுக்கு ரோல் எமரி தேய்க்கலாம். ரோல் எமரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தேய்க்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். பூச்சி கீச்சிலாம் தான் நல்லா ஆகும். ரோல் எமரி யூஸ் பண்ணுங்கள் தேய்க்கிறதுக்கு. நல்லா தேய்ச்சிட்டு பிறகு தூசெலாம் தட்டிட்டு இப்போது சீலர் அப்ளை பண்ணுறோம். சாண்டிங் சீலர் இது ஸ்ப்ரே பாலிஷ் தான். ஆனால் அவங்க வந்து கை பாலிஷ் முதல்ல கேட்டாங்க, அதுக்கப்புறம் கன் பாலிஷ் கேட்டாங்க. அதுக்கு தான் சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணுறோம். இல்லைன்னா முதல்ல நம்ம போட்டுக்கலாம், கன் சீலரே போட்டுக்கலாம். இப்போ வந்து சீலர் பாதி தின்னர் பாதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான், பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். சீலர் கொஞ்சம் கட்டியாக இருந்தாக்கா தின்னர் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரே கோட்டு தான் சீலர் அப்ளை பண்ண போகிறோம், சாண்டிங் சீலரு. அதனால் ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பூவெல்லாம் 1க்கு 2 முறை 3 முறை கூட ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அடிக்கிறப்ப சேர மூளை முடுலாம் பட்டுமோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து தகர மரம். எப்படி இருக்குது பாருங்கள், தேக்கு மரம் மட்டும் இருக்கும் பார்க்கறதுக்கு. தகர மரம்னா கிராமப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தகர மரமே தேக்கு மரம் மட்டும் இது பாருங்க. நேச்சுரலாக தான் அடிக்கிறோம், திணிக்கும் கரெல்லாம் போடாமல். இது மாதிரி மூளை முடுகெல்லாம் நல்லா 1க்கு 2 முறை 3 முறை அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டத்துக்கெல்லாம் துணியிலே அப்ளை பண்ணலாம். இது மாதிரி மட்டமாக இருக்குது அப்படின்னா துணியில் அப்ளை பண்ணலாம். ப்ரெஷ்ஷெல்லாம் அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மட்டத்தை ப்ரெஷ்ஷில் அடிக்காதீங்க. துணியில் போகிற பூங்க இதுமாரி 1க்கு 2 முறை 3 முறை ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு மட்டம் தடி அதுமாரி துணியிலையும் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா சரியாக ஓய்வக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக போடணும். 1க்கு 2 முறை 3 முறை போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து தேய்ச்சிட்டு கன் சீலர் தான் அடிக்க போகிறோம். அதுக்கு தான் எப்போவுமே 2 கோடி சீலர் போட்டு போகிறது பெஸ்ட்டு. சீலர்லாம் போட்டு நல்லா முஞ்சிட்ட பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். காஞ்சிட்டு பிறகு நம்ம மூளை முடுக்கு பட்டிலாம் பார்க்கணும். சீலர் பட்டி நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ணுறோம். சீலர் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மூளை முடுக்கு பூவில் கூட பாருங்க, அந்த உடச்சலெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும். ஜாயிண்ட்லாம் கூட நல்லா பட்டி பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கலை அப்படின்னா பாலிஷ் அடிச்சதுக்கப்புறம் சொட்டியாக தெரியும். அதுமாரி தெரியாமல் இருக்கணும். நல்லா ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நாம் வந்து மூளை முடுக்கெலாம் பட்டி பார்த்துக்கணும். பட்டி பார்க்கணும் நல்லா இருக்காது. பெரிய பட்டிக்குது அப்படின்னா அதெல்லாம் மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். இந்த சாக் பவுடர் பட்டி பார்க்காதீங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துடணும். இது வந்து வாட்டர் ரெமரில் தான் தேய்க்கணும். 100 வேணாம் உங்களுக்கு, 120 வாட்டர் ரெமரில் நல்லா தேய்க்கிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக தேயும். பவுட்ரு மாதிரி வரும். அந்த பவுட்ரு வர அளவுக்கு நல்லா மரமே வர அளவுக்கு நல்லா தேய்க்கணும். நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தான். இன்னும் கேட்டாக்கா இது மாதிரி மெத்தடே நம்ம பண்ணக்கூடாது. இந்த சாண்டிங் சீலர் போட்டு மேலே கன் பாலிஷ் பண்ண மாட்டோம். அதிகமாக நாங்கள் பண்ண மாட்டோம். அவங்க வந்து மாற்றி முதல் கை பாலிஷ் போட்டலாம் அப்படின்னு சொல்லவே நாங்கள் வந்து இதை அப்ளை பண்ணோம், சாண்டிங் சீலர். இல்லைன்னா பியூ சீலர் அப்ளை பண்ணிட்டு மேலே பியூ சைன் கோட் சீலர் அப்ளை பண்ணியிருப்போம். நல்லா தேய்ச்சி பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோம். சைன் கோட்டுக்கு எப்போவுமே ஆர்டினர் முதல்ல ஊற்றிக்கலாம். ஆர்டினர் 200 ml வரும். பியூ சீலர் அது 800 ml மிக்ஸ் பண்ணணும். தனித்தனி தான் வரும். ரெண்டும் ஒன்றா சேர்த்தாக்கா 1 லிட்டர். அதாவது ஆர்டினர் 200 ml, சீலர் 800 ml. இது ரெண்டும் சேர்ந்தது தான் 1 லிட்டர். எப்போவுமே அளவு தெரியாது. ஒரு 4 லிட்டரில் மிக்ஸ் பண்ணுறப்ப அளவு தெரியாது. 1 லிட்டர் டப்பாவில் 200 ml ஆர்டினர் முதல்ல ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 800 ml ஊற்றுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு பிறகு அது 1 லிட்டர் கணக்காக இருக்கும். நம்ம வந்து அந்த அளவு டப்பி வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அளவு மாறிடும். எப்போவுமே இது மாதிரி 4 லிட்ரு 10 லிட்ரு 20 லிட்டரு டப்பா முழுசாக வரும். இது மாதிரி நம்ம அளவு டப்பி எடுக்கிறது நல்லது. 1 லிட்ரு அளவு டப்பி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அது வந்து ஊற்றுறதுக்கு. இது வந்து தின்னர் வந்து
150லேருந்து 300 ml வரையும் 150 ml இருந்து 300 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம். பியூ தின்னரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4-5 முறை கூட நல்லா ஆற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். 1 லிட்டர் சீலரு 150 ml இருந்து 300 ml வரையும் தின்னர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மாஸ்க்லாம் போட்டு நல்லா கட்டிக்கிங்க. இது வந்து டேஞ்சரான மெட்டீரியலு, ரொம்ப சேஃப்டியாக அப்ளை பண்ணணும். இது மாதிரி நல்லா மூஞ்சில் முகத்தில் நல்லா குட்டை கட்டிக்கணும். மாஸ்க் போட்டு நல்லா அடிக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பாலிஷ் பண்ணுறது வரைக்கும். ஃபஸ்ட்டு அடியெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அடியெலாம் ரொம்ப அப்ளை பண்ண வேணாம். சும்மா ஒரே கோட் அப்ளை பண்ணால் கூட போதும். ஏன்னா இது வந்து மெட்டீரியல் ரேட் வந்து அதிகம். அதனால் ஒரே கோட்டு குச்சா அடியெல்லாம் போதும். ஏன்னா அடியில் யாரும் பார்க்க போகிறதில்ல. ஓரளவு பூச்சி கீச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்காக நம்ம வந்து அடியில் செம்ம லைட்டாக ஒரு கோட் அப்ளை பண்ணுறோம். அடியெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாம் நம்ம கவுத்து வச்சு மறுபடியும் அப்ளை பண்ணணும். சும்மா ஒரே கோட் தான் பிடிக்கணும் பாருங்க. இது வச்சாவே போதும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு பாலிஷ் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சா அதுவே போதும். அடியில் வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல. அவரும் தெரியாது, மறைஞ்சிரும். 4 பக்கமும் ஒரு கோட் வச்சுக்கணும். சோஃபாவெலாம் அடிக்கிறப்போ கொஞ்சம் புதுசாக வந்து மெட்டீரியல் வந்து கம்மியாக வச்சு அடிக்கணும். மெட்டீரியல் கம்மியானா டைட் பண்ணிக்கணும். மெட்டீரியல் வந்து கம்மியாக வர மாதிரி டைட் பண்ணிக்கிட்டு அடிக்கிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒழுவாத கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொதயாக சரக்கு வராது. மெட்டீரியல் வந்து கம்மியாக அடிங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து மெட்டீரியல் அதிகமாக வச்சு அடிப்பீங்க. அப்படி அடிக்கிறப்போ வந்து சரியாக ஓய்வும். இதுமாதிரி சோஃபாங்கலாம் அடிக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக வச்சு அடிக்கிறது நல்லது. அதுன்னு ரொம்பவும் கம்மியாக வைக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக வச்சாலும் வேலை அதிகமாக வலிக்கும், மெட்டீரியலும் போய் ஏறாது. ஒரு மீடியமாக ஒழுவாத அளவுக்கு ஒரு முறை அடித்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அந்த அளவு தெரியும். இப்போ வந்து சீலர் வேரியன் தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணணும். பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக தெரியும். கிட்டத்தட்ட அது ஒரு 3 முறை 4 முறை அப்ளை பண்ணணும். ஒரு சோஃபா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் ஏறும். அது மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். கரெக்டாக சேர அடிக்கணும். பார்த்து அடிக்கணும். இது அடிக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் கொஞ்சம் திட்டமாக வச்சு அடிச்சாக்கா ஒழுவாமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து சோஃபாலாம் அடிக்கிறப்போ ஒழுகுற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் ஒழுகக்கூடாது. 1க்கு 4 முறை கூட வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம்.